கௌசி, எத்தா நல்லா இருக்கியா? எப்பத்தா ஊர்ல இருந்து வந்த? எந்த ரூமு நீ அதை சொல்லத்தா. அவளை போய் நான் பார்த்துட்டு வரேன். இதெல்லாம் பட்டாதான் புத்தி வரும். அவள் திரும்பி கூட பார்க்க மாட்டா. அவளை போய் பார்க்கணும் பார்க்கணும் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு. அன்பு, இப்போ பரவாயில்லையாடி? ஆ, பரவாயில்ல அத்தா. ரொம்ப உடம்புக்கு முடியாம வந்துருச்சு அத்தா. உங்க கூடயும் கௌசி கூடயும் நான் பேசிட்டு தானே அத்தா இருந்தேன். நான் எப்போ திடீர்னு திருப்படம் விழுந்தேன் அதுவே எனக்கு தெரியல பாருங்களேன். அந்த அளவுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆயிட்டாத்த. ச்சே, எனக்கு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குப்பா. அப்படி விழுந்திருக்கேன் பாருங்க என்கிட்ட. நீ கீழே விழுந்தோன்னு எனக்கு அவ்வளோ பயமாயிருச்சுடி. பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா நல்லா பேசிட்டு இருந்தவ திடீர்னு இப்படி மயங்கி விழுகிறாளே, பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறிட்டு உடனே உன் புருஷனுக்கு அவன் மாமனாருக்கு ஃபோன் அடிச்சு எல்லாத்தையும் வர சொல்லிட்டேல்ல. ரொம்ப பயமாயிருச்சுன்னா பார்த்துக்க. எப்படி தெரியுமா இருந்துச்சு எனக்கு. அப்போ அவங்கெல்லாம் வந்து அவர் வரல, உன் புருஷன் தான் வந்தான் கௌதம். வந்து தூக்கிட்டு வந்தான். எனக்குடா உசிரியே போயிட்டு வந்துருச்சுடி. நல்லா இருந்தவ இப்படி கீழே விழுந்து கிடந்தா எப்படி இருக்கும் நீயே நினச்சி பாரு. அப்படி பயமாயிருச்சு எனக்கு. அதான் அத்தை, எனக்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆ ஆமாம், டாக்டர்கிட்ட சரியாக நான் சாப்பிடல 2 நாள் அப்படின்னு இல்லாமல. ஏன் நீ நேற்றுலேருந்து சரியாக நீ சாப்பிடல? அத்தனை நேரத்துக்கு உனக்கு சாப்பாடு போட்டு தானே வைக்கிறேன். நீ எப்பவுமே சாப்பிட்டு தானே வைப்ப. பெருந்தட்டாவே இருந்துச்சு. ஒருவேளை சாப்பிட்டு தான் வச்சிருக்க பிள்ளை அப்படின்னு நினச்சேன்டி. பார்த்தா கீழே கொட்டி கொட்டி வச்சிருக்கியா? ஏண்டி, ஏன் சாப்பிடாம விட்ட? யார் உன்னை சாப்பிட வேணானது? யாரும் உன்கிட்ட சண்டை போட்டாங்களா? கௌதம் எதுவும் ரூமுக்குள்ள 2 சண்டை ஓட்டியெல்லாம் என்ன? எதுக்காக சாப்பிடாம கிடந்த சொல்லன்பே. அத்தையும் நானும் உன்கிட்ட எதுவும் சண்டைலாம் போடலை. கௌசியும் எனக்கு தெரிஞ்சு உன் கூட எதுவும் சண்டைலாம் போடலை. அவள் வந்ததுலேருந்து அழுமுஞ்சி அழுதுகிட்டே தான் இருந்தா. அப்புறம் என்னடி ஆச்சு உனக்கு? அப்புறம் ஏன் சாப்பிடலை? சும்மா தாங்கிட்ட. அதே இந்த மாதிரி டைமில் மயக்கமாக வருதா, சாப்பிட்றதுக்கு தோணவே மாட்டேங்குது அத்தை. அதுதான், மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. சாப்பிட தோண மாட்டேன்ருச்சு. அதுக்காக தான் அத்தை. வேற ஒன்றும் இல்லை அத்தை. நீ சாப்பிடலனோன்னு எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா பிள்ளைக்கு நேரத்துக்கு நல்லா சமைச்சு தானே கொடுக்குறோம், ஏன் அப்புறம் சாப்பிடாம இருக்கா அப்படின்னு ரொம்ப இதாயிருச்சுமா. ஏம்மா அப்படி பண்ணுற? பத்தியா, என்ன நீ ஒரு ஆள் மட்டுமாவா இருக்க? குழந்தை இருக்குல்லம்மா, குழந்தைக்காக நீ சாப்பிட்டு தானடி ஆகணும். அது கரெக்டு தான் அத்தை. சாப்பிட முடிஞ்சா நான் சாப்பிட மாட்டேன்னா என்ன? என்னால் சாப்பிட முடியல அத்தை. அதனால தான் நான் சாப்பிடலை. இனிமேல் சாப்பிட முடிஞ்சாலும் சாப்பிட முடியாட்டியும் இங்கே பாரு, உன்னால் சாப்பிட முடியலன்னா அத்தை நான் ஊட்டி விட்றேன் சரியா? சாப்பிட முடியலன்னா இனி சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது என்னம்மா? வாமிட்டா வருதா? அதனால தான் அத்தை. அதை விடு. ஆமாம், உங்கள் அம்மா உன்னை பார்க்க வந்துச்சே, என்னை எவ்வளோ திட்டு தெரியுமாடி? நான் என்னமோ உன்னை பார்த்துக்காத மாதிரியும். உங்கள் அம்மா நீ ஒழுங்காக பார்த்துக்கிட்டியா? என் பிள்ளை உன்கிட்ட தானே கிடக்குறா. என் பிள்ளை உன்னை தானே வசதியாக நினைக்கிறா, பெருசாக நினைக்கிறா. என் பிள்ளைய நீ ஒழுங்காக பார்த்துக்கிட்டியா பண்ணிக்கிட்டியா? என்ன நீ என் பிள்ளைய பார்த்துருக்க பண்ணியிருக்க அப்படின்னு அவ்வளோ பேச்சு அன்பு. காதால் கேட்க முடியலடி. அது திட்டின திட்டு பேச்சு. அப்பப்பா, இவ்வளோ இப்படியா? உங்கள் அம்மா திட்டினது மறக்கவே முடியாது என்னால். அவ்வளோ கஷ்டமாக போச்சு. என்ன அத்தா சொல்கிறீங்க? எங்கள் அம்மா உங்களை திட்டுச்சா? நான் இங்கே வந்துச்சு எதுக்கு நீ முதல்ல இங்கே பார்க்க வந்த கிளம்பு முதன்ட்டேன். பேசாமல் அப்புறம் திட்டிட்டு போயிருச்சு. ஆமாக்கா, எனக்கு பிடிக்கலங்கும் போது ஏன் அவங்க இங்கே வரணும்? அந்த கிளவியை கூட இங்கே தான் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காமல சொல்லிக்கிட்டாக. கௌதம் தான் கூப்பிட்டான், வா வா வா. அப்போ இவங்க அப்போ தான் அவனுக்கு என்ன வந்துச்சு? ரொம்ப அக்கறைப்படுதான். அவனை தான் திட்டுச்சு அந்த கிளவி. சரி, அவனை திட்டுதே நம்ம புருஷனை திட்டுதேன்னு சொல்லி நான் கோவப்பட்டு வெளியேறி வந்தேன். ஆனால் அவன் எனக்கு ரொம்ப இறக்கம்தான் அத்தை. வா போய் பார்ப்போம் வா போய் பார்ப்போன்னு என்ன பாடாப்படுத்துகிறான். நான் இருக்கதும் நானும் உடம்பு சரியில்லாமல் நான் பெட்டில் படுத்திருக்கேன். அவனா வா வா வான்னு. நீ வேணா போய் பாரு, நான்லாம் வந்து பார்க்க முடியாது. இனி அவங்களுக்கு நமக்கு எதுவும் இல்லை, உன் வேலையை பாருன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்டுட்டேன். ஆமாம்மா, உன் பெருசாக இருக்கானே கௌதமே, அவன் ரொம்ப பேசுகிறான்டி. கொஞ்சம் நெஞ்ச பேச்செல்லாம் இல்லை, ஓவராக பேசுகிறான் பார்த்துக்க. காதால் கேட்க முடியலடி. என்னை எப்படி திட்டுறாங்கிற? நான் என்னமோ உனக்கு மை போட்டிருக்கேனா, மந்திரம் பண்ணியிருக்கேனா, அவங்க அம்மாவையும் அப்பத்தாவையும் உன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு நான் தான் பிளான் போடுறேனாட்டி. இதெல்லாம் ஓவராக தெரியல. என்ன சொல்கிறான்? அப்போ எப்படி இருக்கு பாரு. என்னை பார்த்தா அப்படியே தெரியுது. ஏன் அன்பு, உனக்கு எதிர்க்கா சொல்லு. உனக்கு எப்படி தோணுது? நான் அப்படியே பண்ணியிருக்கேன் சொல்லுடி. உன்கிட்ட நான் நடிச்சிட்டு இருக்கேன். அப்போ இங்கே பாருமா, நான் சத்தியமாக சொல்கிறேன், நடிக்கலாம் கிடையாது. முன்னாடிலாம் கூட ஏதோ பேசுவேன் பண்ணுவேன், ஆனால் இப்போ நான் உண்மையாக தாம்மா இருக்கேன், நடிக்கலாம் இல்லை.
அட நீங்க வேற. ஏய் அன்பு, அப்பத்தா வந்திருக்கு, அப்பத்தா கிட்ட பேசு. நான் எதுக்காக பேசணும்? நான் யார்கிட்டயும் பேசுறதா இல்ல. போ சொல்ல அவங்கள. போ சொல்லுன்னு. ஏண்டி, நான் தூக்கி வளர்த்த புள்ள எல்லாம் நான் உனக்கு பார்த்த புள்ள. ஏண்டி, அப்பத்தாக்கு உடம்பு முடியலையே, என்ன மாதிரி கேட்டியா வச்சியா? உங்கள் பெரியப்பத்தா வந்து சொல்லுதில்ல அப்பவும், அவங்க அப்பத்தாக்கு முடியலம்மா போய் பாருன்னு ஒரு வார்த்தை கேட்டியாடி? ஆனால் உனக்கு முடியாமல் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கணுன்னு என் மனசு பட்ட பாடு. அங்கே பெட்டில் படுத்திருந்தேன், மயக்கங்கறக்கமா வருது. ஆனாலும் மனசு கேட்கல. என் பிள்ளை முதல்ல போய் பார்க்கணுன்னு சொல்லி உங்கள் அம்மா எவ்வளவோ போராடுறா, பெட்டை விட்டு போகாதா போகாதா போகாதன்னு. ஆனாலும் என் பிள்ளைக்கு முடியலையா, என் பேத்திக்கு முடியலையா அப்படின்னு சொல்லி ஓடி வாரேன் தெரியுமா? என்னடி பேசாமல் அமைதியாக படுத்திருக்க? உனக்கு முடியலைன்னொன்னே உசிரே போயிருச்சு தெரியுமா? ஏத்தா நேரத்துக்கு சாப்பிடக்கூடாதா? உன்னை தான் உன் மாமியாரெல்லாம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே, அப்புறம் என்ன? எல்லாருமே உன்னைய நல்லா பார்த்துக்கிறாங்களே, அப்புறம் என்ன உனக்கு? நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடாதா நீ? ஏன் இப்படி பண்ணுற? ஒழுங்கா இருந்தா என்ன? ஒரு உசுரா? 2 உசுருடி. 2 உசுறு பாதுகாக்க வேணாமா? நீ வாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு இருக்கிறது நல்லா இல்லம்மா, பார்த்துக்க. சரியா சாப்பிடு நேரத்துக்கு. என்னம்மா, நான் வயசான கிழவி, இனிமே நான் போய் சேர்றவ தான். நீ வாழ்கிற வயசு புள்ள, உன் பிள்ளைய பார்க்கணும், பேர பிள்ளையில பார்க்கணும். உனக்கு இன்னும் வயசு, வாழ்கிற வயசு நிறைய இருக்குது. அதனால் சாப்பிட்டுக்கிட்டு பத்திரமா இருத்தா என்ன? யார் இப்போ உன்கிட்ட இதெல்லாம் கேட்டா? நான் கேட்டேனா? எனக்கு என் பிள்ளையை பார்த்துக்கிட தெரியும், என் உடம்ப பார்த்துக்கிட தெரியும், எனக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. எவ்வளோ சொன்னாலும் அறிவுங்கிறதே இருக்காது இந்த கிழவிக்கு. என்னம்மா வரியா என்ன? போவாங்கிறல்ல, இது ஒரு ஆளுன்னு அதை பார்க்க வந்திருக்க. அன்பு, அது எவ்வளோ அழுகுது முடியாததோட வந்து நின்றுக்கிட்டு. ஏன் இப்படி பாசமே இல்லாத மாதிரி நடிக்கிறா? உள்ளுக்குள்ள அவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு வெளியில ஏன் எல்லாருக்கிட்டையும் நடிச்சிட்டு இருக்கா அவங்கள பிடிக்காத மாதிரி? நீ நடிக்கிற நடிப்பெல்லாம் தெரியாதுன்னு நினச்சியா? ஒழுங்கா நடிக்கிற வேலையை விட்டுட்டு நார்மலாக இரு சொல்லிட்டேன். அப்பதான் என் பேத்தி அப்படியெல்லாம் நடிக்க மாட்டாயா? அவள் நல்லவையா? அவளுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வா. அவளுக்கு என் மேலே கோபம், சரியான கோபம். அதுதான் பிள்ளை அப்படி இருக்கா. ஆமாம், உன் மேலே கோவம்னு தான் உனக்கு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு என்ன பார்க்க வர? சரி சரி, வந்தியா, பாத்தியா, பேசுனியா, போயிட்டே இரு, கிளம்பு. மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறா. அதை கேட்டுக்கிட்டு இன்னும் நிற்கிது பாரு அவகிட்டையே. இந்த கிழவிக்கு அறிவே இல்லை. இது உடம்ப இது பார்க்குமா அப்போதான் பேத்தி அவள் தான் யாரோ எவ்வளோன்னு ஆயிட்டாள்ல, அப்புறம் இதுக்கு அவளை வந்து பார்த்துக்கிட்டு. என்னம்மா வரியா என்ன இப்போ? ஏட்டி, நான் என்ன தாம்ட்டி அப்படி தப்பு பண்ணேன்? ஏண்டி, எப்பவும் பேசாததா அன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசினேன் சொல்லிடி. எப்பவும் பேசாததே அன்னைக்கு உங்ககிட்ட பேசினேன்னு கேட்டேன். எப்போ பார்த்தாலும் விளாட்டுத்தனமாக என்னென்னமோ சொல்வேனேடி. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவ அன்னைக்கு என்னடி உனக்கு கோவம் அப்படி பொத்துக்கிட்டு வந்துச்சு? சரி, கோவம்னா இப்படியா? அப்போ என்னை அவங்க அப்பத்தாவா நினைக்கலல்ல நீ? அடிக்கடி சொல்லுவியேடி, அப்பத்தா நீ எனக்கு அப்பத்தா மட்டும் இல்லை, இன்னொரு அம்மா நீ இல்லைன்னா நாங்கள் இல்லை, அப்படியே அடிக்கடி அம்மா மாதிரின்னு சொல்லுவியே. இதுதான் உன் அம்மா மாதிரி நினைக்கிற லட்சணமா? பிள்ளைய அம்மாவா நினச்சா? அம்மா என்ன சொன்னாலும் பிள்ளைகளுக்கு பெருசாக தெரியாது, தப்பாகவே தெரியாது. அப்போவே மறந்துடுங்க, மன்னிச்சிடுங்க. ஆனால் நீ நான் யாரோ எவ்வளோ தானே நினச்சிட்ட. அதனால தானே இப்படி எனக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்ட. சரி, என்னைய விடு. நான் பேசினேன், நான் திட்டினேன். உங்கள் அம்மாக்காரி என்னடி பண்ணா? அவள் என்ன பண்ணா? அவளை இப்படி ஆளாக்கி வச்சிருக்க, பாவம் இல்லை? அவள் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தா என்னைய விட. அவளுக்கா இப்படி நீ அழுக விட்டுருக்க வாழ்க்கை ஃபுல்லா? என் கூட பேச வேணாம், என்னையே பார்க்க வேணாம், அவளை பார்க்கலாம், அவள் கூட பேசலாம்லடி. கௌதம், போ சொல்லு கௌதம். எனக்கு ஏற்கனவே தலை சுத்தல், தலைவலி அதிகமாக இருக்குது. இது பேச பேச எனக்கு தலைவலி இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. போ சொல்லு கௌதம். அப்பத்தா இது திருந்தாது. அப்பத்தா நீ போ, பாவம் முடியாததோட நீ ஏன் வந்து அழுதுகிட்டு நிற்கிற? நீ போ அப்பத்தா, இது என்னைக்கு திருந்தாது. உனக்கு நான் இருக்கேன் அப்பத்தா. ஓ புருஷன் கோவம் இருந்தா கூட பரவாயில்லடி, அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான்டி. அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் நல்லா பேசுகிறான். ஆனால் நீ
என்னமோ நான் உன்னை கொலை பண்ண மாதிரி இவ்வளோ கொடூரமாக இருக்க. அவனே மறந்து சொல்கிறியா? ஆனால் உனக்கு எங்கடி போச்சு? என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலத்தா. என்ன நடக்குதுன்னு புரியலத்தா. நீ பண்ணு என்னதான் பண்ண காத்திருக்கிறியோ தெரியல. முடியாத பிள்ளைகிட்ட நின்றுக்கிட்டு சும்மா நொய்யின்ட்டா இருப்பாக. அதுதான் முடியலல்ல. அதுதான் தலைவலிக்குது போங்கங்குது இல்லை. அப்பவும் அறிவில்ல, போகிறதில்ல, நின்றுக்கிட்டு சும்மா அந்த பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு. இங்கே பாருமா, அவள் இனிமே நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. எல்லாரும் கேட்டுக்கோங்க. இங்கே பாருடி, நீயும் கேட்டுக்க. இனிமே ஜென்மத்துக்கு உன் மூஞ்சில் முழிக்க மாட்டோம்டி. நாங்கள் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் நாங்கள் என்னைக்காவது ஒரு நாள் என்னோட அருமை அப்பத்தாவோட அருமை உனக்கு தெரியும். அன்னைக்கு நீ எங்களை யோசிப்ப. அப்போது நீ யோசிக்கிறப்ப நாங்கள் இருக்க மாட்டோம். அதையும் நினச்சிக்கோ. என்னைக்காவது அம்மா அப்பா தான் வந்துடாத, அவ்வளோதான். இதுக்கு மேலே உன்னை நினச்சி கூட நாங்கள் பார்க்க மாட்டோம். சொல்லிட்டேன். வாமா போவோம். அத்தை, ஏங்க அத்தை சும்மா அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு? பேசாம இருங்க அத்தை. அவ தான் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னா நீங்க இல்லை கௌதம் தம்பி, இதுதான் இப்போதைக்கு என்னோட முடிவு. இத்தனை நாள் கூட நான் நினச்சேன், நம்ம பிள்ளை எங்கே போக போகிறா, நம்மக்கிட்ட வந்துடுவா, அவள் தான் கோவப்படுறான்னா நம்மளும் கோவப்பட்டுட்டு இருக்கணுமா, நான் அவ்வளோ நாளாக நினச்சேங்க அது கௌதம் தம்பி. ஆனால் இனி நினைக்க மாட்டேன். இவளே வந்தாலும் யாரு நீன்னு கேட்டு துரத்துவேனே தவிர இவ கூட நான் பேசவே மாட்டேன் கௌதம் தம்பி. அவ்வளோதான். எனக்கு மகன் ஒருத்தி இல்லைன்னே முடிவு பண்ணியாச்சு. ஏம்மா வரியா? என்ன நீ வரியா? நான் போவா? வா கிளம்புவோம். முத்தலகத்தை, ஏங்கத்த அப்படிலாம் பேசுறிய? இல்லைம்மா, ஒரு அம்மாவோட அருமை இவளுக்கு புரியலைங்கும் போது யாரும் என்ன சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைம்மா. எனக்கு பெத்த வயிறு எப்படி துடிக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். அவளுக்கு என்ன தெரியும்? எனக்கு எவ்வளோ மனசு துடின்னு துடிக்குதுன்னு எனக்கு மட்டும்தாம்மா தெரியும். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு. சரி விடுங்கத்த, அவள் ஏன் தான் அப்படி பண்ணுறான்னு எனக்கும் தெரியல. சரி விடுங்க, கோவப்படாதீங்க. இல்லைம்மா, இல்லை, ஏன் பண்ணுறா எதுக்கு பண்ணுறான்னு தெரியல தான், ஆனால் கஷ்டமாக இருக்குது. நீ வா, நான் கிளம்புறேன். அதான் போயாச்சுல்ல, அப்புறம் ஏன் நின்றுக்கிட்டு? ஏட்டி, உன் அம்மாக்காரி கோச்சிக்கிட்டு போயிட்டாட்டி. உனக்கு இப்போ கூட மனசு இறங்கலையா? பாவமா தெரியலையா அவள் அப்படி கோச்சிக்கிட்டு போகிறது? எவ்வளோ பேசுகிற, வாயை திறக்கிறாளா பாரு. இரு எத்தனை நாளைக்கு தானே இப்படி இருக்கிறியோ?